சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் உடல்நிலை எப்படி இருக்கிறது, எப்போ வீட்டிற்கு செல்கிறார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக ஸ்டாலின் நாடகம்தான் ஆடுகிறார். அதாவது மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழகம் வருகை தர உள்ளார். தூத்துக்குடி விமான நிலையம் திறப்பு விழா முழுவதுமாக மோடி அவர்கள் மீது கவனம் வைக்கப்பட்டால் 2026 சட்டசபை தேர்தலில் மோடி அவர்களால் தான் அனைத்து திட்டங்களும் கொண்டு வரப்பட்டது என்ற தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறும். குறிப்பாக அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. இதை வைத்தே அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். தொலைக்காட்சிகள், செய்தி ஊடகங்கள் யாரும் மோடி அவர்களை போக்க செய்யக்கூடாது, நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் என்னைத்தான் அனைவரும் பார்ப்பார்கள் என்ற ஒரு நாடகமா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை நாம் ஏன் கூறுகிறோம் என்றால், 2 நாட்கள் மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கப் போகிறார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு செல்வது 2 நாட்கள் கழித்துதான். அதாவது மோடி அவர்கள் டெல்லிக்கு சென்ற மறுநாளே வீட்டிற்கு செல்கிறார். எதற்காக? சரி, உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனையில் ஓய்வெடுக்க வேண்டியது தானே. துணை முதல்வராக உதயநிதியை ஒப்படைத்து விட்டீர்கள். அவர் நிர்வாக பொறுப்புகளை பார்க்க வேண்டியது தானே. மருத்துவமனையில் இருந்து கொண்டு நிர்வாக பொறுப்புகளை பார்ப்பதாக வீடியோ ஒன்றை வெளியிடுவது ஏன் என்ற கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அப்படி அவர் நிர்வாக பொறுப்புகளை பார்க்க வேண்டும் என்றால் அவர் நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கு செல்ல வேண்டியது தானே. மருத்துவமனையில் இருந்துதான் பார்க்க வேண்டுமா? இதேபோல்தான் இதற்கு முன்னால் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களும் இதே பாணியை செயல்படுத்தினார். அவரது மகனும் இதே பாணியை செயல்படுத்துவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவரது ஆசையும். ஆனால் நாடகம் என்றால் மக்களுக்கு மீண்டும் துரோகம் இழைக்க வேண்டும் என்ற ஒரு மோசமான மனதில் வைத்துக்கொண்டு தேர்தலுக்காகவும் ஓட்டுக்காகவும் மோடி அவர்கள் வருகை தருவதை புறக்கணிக்கும் விதமாகவும் செயல்பட்டால் நிச்சயமாக 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைவது உறுதிதான். கடைசி நேரத்தில் திமுகவினர்கள் செய்த தவறு மக்கள் மத்தியில் ஆழமாகவே பதிந்துவிட்டது. இனியும் மக்கள் திமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவிக்க மாட்டார்கள். அதனால்தான் தற்பொழுது அனுதாப ஓட்டுக்களை பெறுவதற்காக மருத்துவமனையில் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தருவதை முன்னே அறிந்துதான் தன் கவனம் முழுவதுமாக மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறாரா என்பதை கூறுங்கள்.